வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். நம்ம எப்போவுமே கொஞ்சம் பெரிய பிஸ்னஸாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு வர்றோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த லாக்டவுன் டைமில் வீட்டிலையே இருந்து எப்படி ஆன்லைன் மூலமாக பணம் ஏர்னிங் பண்ணலாம், இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு லேப்டாப்போ இல்லை நல்ல ஒரு மொபைலோ இருக்கும்போது இந்த ஆன்லைன் ஏர்னிங் ரொம்ப ஈஸி நம்ம பண்ணுறது. அதுக்கான ஒர்க்கிங் ஐடியாஸும் ரிவ்யூவும் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்றைக்கி ஆன்லைன் ஏர்னிங்காக நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் fiverr.com. அந்த வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபைவர் அப்படின்னா என்ன, இதில் எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய ரிவ்யூ என்ன, இது லெஜிட்டா ஸ்கேமா இல்லை நல்ல வெப்சைட்டா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் அப் டு டேட்டாக 1 by 1 கிளியராக நம்ம இதில் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபைவர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீலான்சருக்கான பிளாட்ஃபார்ம். ஃப்ரீலான்சர்னால் என்ன, நம்ம சாதாரணமாக ஒரு சில ஒர்க்கை நம்ம செஞ்சு கொடுப்போம். அதை தான் நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம், ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் டிஜிட்டல் சர்வீசஸ். டிஜிட்டல் சர்வீசஸில் லார்ஜஸ்ட் மார்க்கெட் பிளேஸில் இருக்கக்கூடியது, உலக அளவில் இருக்கக்கூடியது fiverr.com. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்பத்துலேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010லேருந்து இருக்குது. அதனால் ஒன்றும் இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்த வெப்சைட் கிடையாது, ரொம்ப நாளாகவே இது இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் செல்லர்ஸ் பையர்ஸ் 2 பேருமே இருப்பாங்க. செல்லர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 8,30,000 பேர் செல்லர்ஸ் இருக்காங்க. ஆக்டிவ் பையர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2.4 மில்லியன் அந்த அளவுக்கு என்ன இருக்காங்க, பையர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா இதில் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பாருங்கள். சர்வீஸ் கேட்டகரி, இதில் எத்தனை விதமான கேட்டகரியில் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கேட்டகரிக்கு மேலே இருக்குது. இதில் அத்தனை கேட்டகரியில் நம்ம ஒர்க் பண்ணலாம். அப்போது நமக்கு எந்த கேட்டகரி தெரியுமோ அதுலேருந்து நம்ம என்ன செய்ய முடியும், ஒர்க் பண்ண முடியும். இது ஒரு 160 கண்ட்ரீஸில் இந்த fiverr.comல நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அதனால இது ஒரு பெரிய வெப்சைட் தான். இதில் நல்லாவே ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி மணியும் நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த fiverr.comோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி டிரான்சாக்ஷன், அதாவது எத்தனை பேர் ஒரு மாதத்துக்கு இதில் டிரான்சாக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 50 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ பேர் இதில் ஒரு மாதத்துக்கு இதில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, டிரான்சாக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆனுவல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2017 பார்த்தாக்கா $213 மில்லியன் அப்படி இருந்தது. 18ல் $293.5 மில்லியன் ஆனது. ஆனால் இப்போ 2019 பார்த்தாக்கா $401 மில்லியன். அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த வெப்சைட் முன்னேறி இருக்குங்கிறத பாருங்கள். வெப்சைட் முன்னேறுது அப்படின்னாக்கா அதில் இருக்க செல்லர்ஸும் நல்லா சம்பாதிச்சிருக்காங்க, பையர்ஸும் நிறையா ஒர்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுலேருந்து பார்க்கும்போது 2017லேருந்து 19 வரைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு டபுளாக ஏறி இருக்குது அமௌண்ட்டு. இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் இந்த வெப்சைட் நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன ரீசன்ஸ் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது லார்ஜஸ்ட் மார்க்கெட் பிளேஸ், ஏற்கனவே இது சொல்லியாச்சு, உலக அளவில் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைவர் என்ன செய்யுது அப்படின்னா பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் ஒரு மிடில் மேனாக நிற்கிது. இங்கேருந்து ஒர்க்கை வாங்கி அங்கே கொடுக்குற வேலையை அது செய்யுது. அதுக்கான கமிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு செல்லருக்கு நமக்கு மிச்சம் நமக்கு கிடைக்குது. இப்போ இதுலேருந்து பார்க்கும்போது அப்போ செல்லருக்கு இது எப்படி பணம் கொடுக்குது அப்படின்னா 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பையர்கிட்ட நீங்கள் பேசி அவருக்கான ஒர்க்கை நீங்கள் செஞ்சு கொடுத்து டெலிவரி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் 2 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன செய்யுது, இது பணத்தை செட்டில் பண்ணுது. அது ரொம்ப முக்கியம். நம்ம மாத கணக்காலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம்னா 8 விதமான கேட்டகரிஸ் இருக்குது. இதில் 8 கேட்டகரிஸில் நம்ம ஒர்க் பண்ணலாம். 8 கேட்டகரிஸுங்கிறது அது மெயினான கேட்டகரிஸ் நான் சொல்கிறது. இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கு கீழே 30 சப் கேட்டகரி இருக்குது.
அப்போது நம்ம இதில் ஒர்க்கு சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு ஒர்க்கையும் நம்ம இங்கே கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த கிக் வேணுமோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லெஜிட்டான வெப்சைட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் ஒரு 24 ஹவர்ஸில் அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், நீங்கள் உடனே ஒரு மெயில் போடுறீங்க அப்படின்னாக்கா 24 ஹவர்ஸில் உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது இதில் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு டிரான்சாக்ஷனில் எந்த ஒரு தவறுகளும் வரப்போகிறதில்ல. அப்படியே ஒரு சில தவறுகள் வந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், உடனே நீங்கள் ஒரு மெயில் பண்ணும்போது அதுக்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸில் கிடைக்கிது. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு SSL சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பில்லிங் அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வரக்கூடிய பில்லிங்கோ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனோ வெளியில் லீக் ஆகாது. அதுக்கான சர்டிஃபிகேட் தான் இந்த SSL சர்டிஃபிகேட். ஸோ இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது ஒரு fiverr.comல நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8 கேட்டகரிஸ் சொன்னேன். என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு பாருங்கள். கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைன்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன், வீடியோ அண்ட் அனிமேஷன், மியூசிக் அண்ட் ஆடியோ, ப்ரோக்ராமிங் அண்ட் டெக், பிஸ்னஸ், லைஃப் ஸ்டைல். இந்த மாதிரியான ஒரு 8 கேட்டகரிஸ் இருக்குது. ஏற்கனவே சொன்னது தான். ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளேயே எத்தனை இருக்குது, 30 கேட்டகரிஸ் தனித்தனியாக இருக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன ஆகுது, ஒரு 200க்கு மேற்பட்ட கேட்டகரிஸ் வந்து உங்களுக்கு இதுலேருந்து கிடைக்கும். அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும் அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இதில் நல்லா ஏர்ன் பண்ணலாம். இப்போ எப்படி இது ப்ராசஸ் பண்ணணும், எப்படி உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து fiverr.comல போய் சைன் அப் பண்ணிக்கணும். நான் கீழே வந்து உங்களுக்கு வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போக முடியும். போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் இல்லைன்னா கூகுள் ப்ரொஃபைல் இல்லைன்னா இமெயிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சைன் அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைன் அப் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொஃபைலை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். செல்லர்ஸாக இருக்கும்போது ஒரு 5 விதமான விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக இதில் பண்ண வேண்டியிருக்கு. பண்ணாதான் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால நம்ம ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கணும். இதை வச்சு தான் அவங்க இந்த ஃபோன் நம்பர் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. மெயில் ஐடி கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா கிரியேட் கிக், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுவீங்க அந்த கிக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கரெக்டாக கிரியேட் பண்ணிக்கணும். இது ரெண்டும் மேண்டேட்ரினா கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட் எ வீடியோ இன்ட்ரடக்ஷன், உங்களை பற்றி உங்களுக்கு என்ன ஒர்க்கு தெரியும் அதை பற்றி ஒரு வீடியோ இன்ட்ரடக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். அந்த வீடியோ இன்ட்ரடக்ஷனுங்கிறது நாட் மேண்டேட்ரி, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக பையஸ்ட்டை உங்களால் என்ன செய்ய முடியும், ரீச் ஆக முடியும். உங்களுக்கு நிறையா ஒர்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வீடியோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொஃபைல் பிக் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஆஃபர் எ பேக்கேஜ், அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு ஒர்க்குக்கு $5 அப்படின்னு நீங்கள் வைக்கிறதுக்கு பதிலாக நான் இத்தனை ஒர்க் பண்ணித்தரேன், ஒரு 100 ஒர்க் பண்ணித்தரேன், அதுக்கு இவ்வளோ பேக்கேஜ் இத்தனை டாலர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பேக்கேஜாக நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கான ஏர்னிங் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கிக்கை செலக்ட் பண்ணியாச்சு, அதில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன தெரியுமோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், ஆஃபர் பண்ணலாம். எனக்கு இந்த இப்போ ரைட்டிங் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த கிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது என்னால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், வாய்ஸ் ஓவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். இது எல்லாமே நாட் மேண்டேட்ரி, நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் செஞ்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சர்வீசஸ் வந்து ஃபைவர் வெப்சைட்டில், அதாவது இந்த கிக்ஸ் வந்து என்ன செய்யப்படுது, ஃபைவர் வெப்சைட்டில் நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் இதுக்கு தனியாக எங்கேயும் போக தேவையில்லை. வெப்சைட்லேயே நமக்கு என்ன செய்யப்படுவாங்க, இந்த கிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சூட்டபிளான கிக் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் ஒரு தடவை ஒரு கிக் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சஸ் எப்படி இருக்குன்னாக்கா மினிமம் $5 நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் $10,000 வரைக்கும் என்ன செய்யலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் கிக்ஸ் காஸ்ட் அப்படின்னா நிறைய அதிகமான அளவில் நீங்கள் எப்பயுமே $5 தான் நிறைய கிக்ஸோட காஸ்ட் இருக்குது. நல்ல ஒர்க் தெரிஞ்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்குக்கு, ரொம்ப டிசைனிங் ஒர்க்குக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு தான் நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும்.
இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செல்லர்ஸை வந்து அவங்க சாதாரணமாக ப்ரொஃபஷனல் செல்லரா அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, ஒர்க்கிங் நாலேஜ் இருக்குது, எஜுகேஷன் எப்படி இருக்குது, பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, இதை பற்றியெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் fiverr.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணும்போது நீங்கள் நேராக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். இதுதான் fiverr.com வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாப்புலர் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஜாப் இருக்குது, இதை வந்து கிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்ன கிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்கள் லோகோ டிசைன், வேர்ட் ப்ரெஸ், வாய்ஸ் ஓவர், ஒயிட் போர்டு, சோஷியல் மீடியா. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா நிறைய இருக்கும். டேட்டா என்ட்ரி, டிரான்ஸ்லேஷன், இல்லஸ்ட்ரேஷன், புக் கவர்ஸ் எல்லாமே இதில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் 8 கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். கிராஃபிக் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன், வீடியோ அண்ட் அனிமேஷன், மியூசிக் அண்ட் ஆடியோ, ப்ரோக்ராமிங் அண்ட் டெக், பிஸ்னஸ், லைஃப் ஸ்டைல் இப்படின்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இந்த கேட்டகரிஸில் ஒவ்வொரு கேட்டகரிஸில் சப் கேட்டகரி எத்தனை இருக்குது, 30 சப் கேட்டகரிஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவர் கைட்ஸும் இருக்குது. நீங்கள் இப்போ என்ன கேட்டகரி பண்ண போகிறீங்க, என்ன கிக் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். டிசைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான கைட்ஸ் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க. அந்த கைட் படி நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஒர்க்கு தெரிஞ்சிருக்கும் போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த லோகோ பிஸ்னஸ் பற்றி பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அதில் வரும். மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோர் கிக்ஸ்ன்னு இருந்தது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு பாருங்கள் நிறைய ட்ராப் ஷிப்பிங்னா என்ன, ஆடியோ புக்னா என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு கொடுத்துருப்பாங்க. டெலிகம்யூட்டிங் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கிக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அதுக்கான கைடை ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் கொஞ்சம் ஒர்க்கு தெரிஞ்சிருக்கவங்களுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் பிஸ்னஸ் கைட்ஸில் பாருங்கள் ப்ரோக்ராமிங் அண்ட் டெக் கைட்ஸ்ன்னு இருக்குது, ரைட்டிங் காப்பி ரைட்டிங் கைட்ஸ் இருக்குது, கிராஃபிக்ஸ் டிசைன் கைட்ஸ் இருக்குது, மியூசிக் அண்ட் ஆடியோ கைட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கைட்ஸ், வீடியோ அண்ட் அனிமேஷன் கைட்ஸ். இதுக்குள்ளே போகும்போது நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக அவங்க கைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கைடை எடுக்கிறீங்களோ, என்ன கேட்டகரி எடுக்கிறீங்களோ அதுக்கான கைடை ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ திரும்ப நம்ம பேக் வர்றோம். 7 நீங்கள் எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் அதை என்ன செய்கிறாங்க, சீக்கிரமாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கிளியர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதுக்கு இவங்க சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்காங்க. அதனால இதில் பேமெண்ட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும். அதனால் அதை பற்றியும் நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ நம்ம நேராக போய் என்ன செய்ய போகிறோம், பிகம் ஏ செல்லர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ செல்லராக தான் உள்ளே போகிறோம், பையராக போகலை. செல்லராக உள்ளே போனால் தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதுக்குள்ளே நம்ம போகிறோம். போனாக்கா இதில் பாருங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ கிக் இஸ் பாட் எவ்ரி 4 செகண்ட். ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் ஒரு கிக் வந்து யாராவது ஒரு பையர் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இதில் பிஸ்னஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 4 செகண்டுக்கு ஒரு தடவை கிக் வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50 மில்லியன் நம்பர்ஸ் டிரான்சாக்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா $5 $10,000 வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்சு இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம செல்லர் தான் இதை டிசைட் பண்ண போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போகிறோம், அது பேக்கேஜாக தரோமா தனித்தனியாக தரோமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். பேக்கேஜாவும் இதில் கொடுக்கலாம், ஆஃபர் கொடுக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்கலாம். இல்லை ஒரே ஒரு ஒர்க்கு ஒரு ஆர்டிக்கிளுக்கு நம்ம $5 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். மினிமம் $5, மேக்ஸிமம் $10,000. அப்போ $10,000 நம்ம ஏர்ன் பண்ணலாம். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், நல்ல ஹார்ட் ஒர்க்கராக இருக்கணும். சொன்ன டைமுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இப்போ பிகம் ஏ செல்லர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கும்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயோ கூகுள்லேயோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஜிமெயில் கொடுத்து நான் இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஜாயின் கொடுத்தோம் அப்படின்னாக்கா உள்ளே போயிடலாம்.
இந்த பேஜ் பாருங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் போர்டு அண்ட் அனிமேட்டட் எக்ஸ்பிளைனர்ஸ் அவங்க வந்து பெஸ்ட் செல்லர்ஸ் இது வரைக்கும் இருக்கக்கூடிய பெஸ்ட் செல்லர்ஸ்ல ஒரு சிலது காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க, ஐ வில் ப்ரொவைட் 2D அனிமேஷன் எக்ஸ்பிளைனர் வீடியோ ஃபார் பிசினஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாருங்க 5505லேருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒனுக்கு முன்னாடி பாருங்க, அந்த ஐ வில் கிரியேட் ஏ கஸ்டம் 2D அனிமேஷன் ஆர் கார்ட்டூன், இதுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாருங்க 47,193 ரூபீஸ் தான் அவங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸே. அப்படின்னா இதுலேருந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க. நமக்கு நல்ல அனிமேஷன் செய்ய தெரியும் அப்படின்னா நமக்கு பையர்ஸ் நிறையா வர வர நம்மளுடைய ரேட் என்ன ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறது நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ அடுத்து பாருங்கள், இதில் இந்த போஸ்டர் லோகோ இதெல்லாம் பண்ணுறதுக்கானது பிக்சர் இதில் பாருங்கள், ஐ வில் டிசைன் ஏ யூனிக் போஸ்டர். செகண்ட் இது பாருங்கள், ஐ வில் டிசைன் ஏ யூனிக் போஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஆனால் அவரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன 4719லேருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி கீழே இருக்கிற ரோவில் வந்து பாருங்கள், செகண்ட் இது பாருங்கள், ஐ வில் ரைட் சோசியல் மீடியா ஆட்ஸ் காப்பி அண்ட் கண்டென்ட், இதுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காரு 1966. இதெல்லாம் செல்லர்ஸ் வந்து அவங்கவுங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸ். இது பையர்ஸ் வந்து இந்த அளவுக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கிளிப்ஸை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ரைட்டிங் டிரான்ஸ்லேஷன் கேட்டகரியில் பாருங்கள், ஆர்டிகல்ஸ் அண்ட் பிளாக் போஸ்ட், ரெசியூம் ரைட்டிங் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒயிட் பேப்பர்ஸ் இருக்குது, ப்ராட்காஸ்ட் ரைட்டிங் இருக்குது, ப்ரெஸ் ரிலீசஸ் இருக்குது, ரிசர்ச் சம்மரிஸ் இருக்குது, லீகல் ரைட்டிங் இருக்குது, பிளாக் எடிட்டிங் இருக்குது, இமெயில் காப்பி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இதில் இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரிஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் வந்து என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். அப்போது செல்லர் அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி இருந்தாக்கா இதில் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தாக்கா, ஹை குவாலிட்டி சர்வீஸாக கொடுக்கணும், ஹைலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இந்த டைமில் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த டைமில் கொடுக்கறதுக்கு நம்ம பழகணும். நம்ம அந்த மாதிரி கொடுக்காத போது நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கேட்க வேண்டியதாக இருக்கும். அது வந்து பையர்ஸ்கிட்ட நமக்கு வந்து ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணும். திரும்ப நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. அப்படியே இல்லை, நீங்கள் பண்ணுறதுக்கு அவங்க டைம் கொடுக்கல அப்படின்னா அவங்க என்ன அமௌண்ட் சொன்னாங்களோ அதை என்ன செய்ய வேண்டியிருக்கும், ரீஃபண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால நம்ம எப்பயுமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஹை குவாலிட்டி சர்வீஸாக கொடுக்கணும், டெடிக்கேட்டடாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க்கராக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஒரு நல்ல ஏர்னிங் வெப்சைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபைனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, Fiverr இஸ் அ கிரேட் பிளேஸ் ஃபார் தோஸ் ஹூ வாண்ட் டு பில்ட் எ ப்ராஃபிட்டபிள் ஆன்லைன் பிஸ்னஸ். யாரெல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸில் ப்ராஃபிட் நல்லா பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வெப்சைட் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன ஒர்க் தெரியுமோ அதை எடுத்து நல்ல விதமாக இதில் ஏர்ன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட கடைசியான ஒரு முடிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க fiverr.com பற்றி ஃபுல்லாக சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.